immer dieses Wetter அப்படின்னா ஆல்வேஸ் திஸ் வெதர். ஹிமல்ஸ்ரிஷ்டுங்கன் அப்படின்னா அந்த காம்பஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டைரக்ஷன் காமிக்கிறது, நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் எல்லாம் அந்த டைரக்ஷன் காமிக்கிறது தான். ஸோ ஓ லீகன் டி ஸ்டார்ட் இன் டாய்ச்லாண்ட், வேர் தி சிட்டிஸ் இன் டாய்ச்லாண்ட், இந்த சிட்டிஸ் எல்லாம் ஜெர்மனியில் எந்த இடத்துல இருக்கு, லொக்கேஷன் எங்கேன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த புக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மேப் இருக்கும். இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் அந்த கவர் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் இருக்கும். அந்த மேப்ல பார்த்தீங்கன்னா இம் நார்த்தன், இம் ஓஸ்டன், இம் சூடன், இம் வெஸ்டர்ன். ஸோ நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு இம் நார்டன், இம் ஆஸ்டன், இம் சூடன், இம் வெஸ்டர்ன். மிடில் இருக்குன்னா இன்டர் மிட்டர், இன் த மிடில். ஃபார் எக்ஸாம்பிள் லைப்சிஷ்ன்றது வந்து எந்த பிளேஸ்ல இருக்கு, ஜெர்மனில வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, நார்த்லயா வெஸ்ட்லயா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து ஈஸ்ட்ல இருக்கு. லைப்சிஷ் வந்து இன் ஆஸ்டன். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சும்மா அந்த மேப் மட்டும் காமிக்கிறதுல இருக்கான்னு. இல்லை இருக்காது, சாரி. ஓகே, இல்லை புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படி அங்கே தான் இருக்கும். ஸோ இதில் இல்லை, நம்ம எப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் lesen Sie die Urlaubsnachrichten und ordnen Sie die Wetterberichte. ஸோ ரீட் த வெக்கேஷன் பிளேஸில் இருக்கிற ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட். அது நீங்கள் படிச்சுட்டு இவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். யார் படிக்கிறா? படிங்க யாராச்சும். Sind wir zur Burg gegangen. Der Blick auf die Stadt und die Burg war so toll. Sonnig, warm und kein Wind, ein Traum. So heute sind wir zur Burg gegangen. So today we went to the Burgna or castle, அரண்மனை castle. So der Blick of die Stadt, அந்த அங்கே மேலேருந்து அந்த சிட்டியை பார்க்கறதுக்கு, அப்புறம் அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சன்னி, எப்படி வெதர் இருந்துச்சுன்னா சன்னி, நல்லா சன்னு, வார்மாக இருந்துச்சு, நோ விண்ட். ட்ரீம், ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வேற யாராவது படிங்க. யாரும் இல்லையா? ஓகே, பில் சோ கல்ட் ஹியர். ஸோ இது வந்து கோல்டா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஷிவரிங் வரும் இல்லைங்களா, அந்த பில் தான், அதுதான் அது. ஸோ கல்ட் ஹியர், ஸோ கோல்ட் ஹியர், ஃபியர் கிராட் மீனஸ் 4 அந்த மைனஸ் டிகிரி. Und es schneit, it is snowing, நல்லா பனி பெய்யுது. Zum Glück gibt es Museen und Cafés. Luckily we have museums and cafes. அடுத்தது Oder haben wir Pech, das Wetter ist nicht gut, denn es regnet und regnet. Wir haben die Zeit zum Saufen. Morgen seid hoffentlich die Sonne. So today it's we have a bad luck. Pech அப்படின்னா bad luck. The weather is not good, then es regnet und regnet. The weather is not good because it is raining and raining. We haben viel Zeit zum Shoppen. So we have more time for the shopping. Morgen scheint hoffentlich die Sonne. Tomorrow வந்து கொஞ்சம் சன்ஷைனா இருக்கலாம், மேபி, ஐ ஹோப் அப்படின்றாங்க. அடுத்தது Wir waren den ganzen Tag in der Stadt. Das Wetter war schön, warm, sonnig und nur ein paar Wolken. So we were whole day in the city. The weather was beautiful, warm, sunny and only few clouds. Wolkenna clouds. ஸோ அப்போ இவங்க வந்து ஆனான்றவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்க? ரோஸ்டாக், ஃப்ரைபூர்க், சால்ஸ்பூர்க், ஜூரிஷ், இல்லைல்லாம் எதில் இருக்கிறாங்க?
Rostiga, ma'am. ma'am. வெதர் ரிப்போர்ட்டை பார்த்து நீங்க சொல்லணும். எங்க சொன்னீங்க? அண்ணா வந்து ராஷ்டிரம் ரோஸ்டோக்கா? ஆ நிஜமாவா? Yes. அவங்க என்ன போட்டிருக்காங்க? சன்னியா இருக்கு, கொஞ்சம் கிளவுடியா இருக்கு. பெவோல்ட் கிளவுடி. சால்ஸ்புர்க் சால்ஸ்புக் சானிக் 15 கிராட். ஸோ சன்னியா இருக்கு. அடுத்தது Leo Zurich. ஜூரிஷ். ஓகே. நெக்ஸ்ட் செபாஸ்டியன் Freiburg. ஃப்ரைபுர்க். அப்ப கடைசியில பார்பரா வந்து Rostock. ரோஸ்டாக். ஓகே. ஸோ லேசன் ஜிடி டெக்ஸ்ட் எல்ஃபா பே நாக் கைன்மல். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு அந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணணும். டி வோல்க அப்படின்னா கிளவுட்ஸ், கிளவுட். ஸோ இட் இஸ் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா எசிஸ்ட் பெவோல்ட். ஸோ ட ரேகன் ரெயின்க்கு மழை பெய்யுதுன்னு சொல்றதுக்கு எஸ் ரெக்னெட். அப்புறம் தி டேஷ் ஷைன்ஸ் என்ன? இட் இஸ் சன்னி. தி ஜான ஷைன்ட், த சன் ஷைன்ஸ், இட் இஸ் சன்னி. சன்னின்னு சொல்றதுக்கு எசிஸ்ட் ஜானிக். அப்புறம் டர்ஷ்னி, ஸ்னீனா ஸ்னோ. எஸ் ஸ்னைட். ஆக்சுவலி இதுக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, சன் ஷைன்ஸ்க்கு வந்து ஷைன்ட் அப்படின்னு வரும், ஸ்னோக்கு வந்து ஸ்னைட். சரிங்களா? எஸ் மேம். ஸோ ஸ்னோக்கு வந்து ஸ்னோ ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு எஸ் ஸ்னைட், இட் இஸ் ஸ்னோவிங். சன் ஷைனிங்க்கு இட் இஸ் ஆன் அ ஷைன்ட். அந்த என்னோட பிளேஸ் மட்டும்தான் மாறுது. ஓகேவா? அப்புறம் டர்ஷ்னிக்கு வந்து என்ன சொல்லணும்? எஸ் ஸ்னைட். ஃபியர் கிராட். இங்க வந்து கிராடு ப்ளூஸ் இல்ல மீனஸ், பிளஸ் ஆர் மைனஸ், ப்ளூஸ் இல்ல மீனஸ். அப்புறம் டர் விண்ட். விண்டுக்கு விண்டியா இருக்கு, காத்தடிக்குது அப்படின்னு சொன்னா எஸ் இஸ் விண்டிஷ். ஓகேவா? Okay, ma'am. ஓகே மேம். ஓகே. வெதரை பத்தி பேசுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட்ஸ். இட் இஸ் வார்ம், கோல்ட், ஹாட், விண்டி, cloudy, sunny அப்படின்னு சொல்றதுக்கு டி இஸ் ஆன் எ ஷைன், எஸ் ரெக்னெட், எஸ் ஸ்னைட். we are haben in summer in winter. ஸோ சம்மர்லேயும் வின்டரில் வந்து இவ்வளோ கிராட் மைனஸாக ப்ளஸ்ஸாக அப்படின்னு சொல்லலாம். இன் சப்போஸ் நம்ம இடத்துல வந்து எப்போவுமே சம்மராக தான் இருக்கும் இல்லைங்களா? பை ஊன்ஸ் இல்லை இன் சென்னை எஸ் இஸ் டிம்மர் ஜாமர், இல்லை பை ஊன்ஸ் எஸ் இஸ் டிம்மர் ஜாமர் ஆஃப்ட். எப்போவுமே சம்மர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ மன் இஸ் தஸ் ஹைஸ், ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா இட் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்கிறது. ஜோ ஐன ஹிட்ஸை, ஹிட்ஸைனா ரொம்ப ஹீட் வேவாக இருந்துச்சுன்னா ஜோ ஐன ஹிட்ஸே சொல்லலாம். ஜோ ஐன் மிஸ்ட் வெட்டர். மிஸ்ட் வெட்டர்னா தூரல் போட்டுகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து மிஸ்ட் வெட்டர். எஸ் ஷூட்டட் வந்து ரொம்ப ஹெவி ரெயின்ஸ், இட்ஸ் போரிங், அதுக்கு வந்து எஸ் ஷூட்டட். ஓகேவா? Okay. ஸோ இந்த பேசேஜ் படிச்சிட்டிங்களா? நான் படிக்க சொல்லியிருந்தேனே. எஸ் மேம். Yes, ma'am. நீங்களே மீனிங் சொல்வீங்களா? Yes, ஓகே. ma'am. ரைசஸ் இன் டாய்ச்லாண்ட், ஜெர்மனியில் வந்து என்னென்ன ட்ராவலிங் டெஸ்டினேஷன் இருக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே பி வந்து எங்கே ஜெர்மன் பீப்புள்ஸ் வந்து எங்கே வெக்கேஷனுக்கு போவாங்க, இதை படிச்சுட்டு சொல்லணும். படிங்க. யார் படிக்கிறா? Der Nordorder Ostsee. Die deutschen Herren gern in den Norden vor Deutschland und Maschen Urlaub am Order auf einer Insel. Dort kann man schwimmen, Sportmachen und einfach den Urlaub genießen. Es ist nicht so warm wie im Sudan, aber die Landschaft und die Strände sind wunderschön. ஸோ என்ன சொல்றாங்க?
நாடுனா நார்த் ஆர் ஆஸ்தி அப்படின்னா பால்டிக் சீயை தான் ஆஸ்தின்னு சொல்றாங்க. ஸோ நார்த் அப்படின்னா பால்டிக் சீல வந்துட்டு ஜெர்மன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு டிராவல் பண்ணுவாங்களாம் மோஸ்டா நார்த்தன் சைடு. ஸோ அவங்க வந்து அங்க டிராவல் பண்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் தென் மார்ஷியன் ஆர்லப் அண்ட் நியர் ஆர்டர் ஆஃப் ஃபைனர் இன்செல். இன்செல்னா வந்துட்டு ஐலாண்ட், நியர்னா சி. ஸோ அவங்க வந்துட்டு ஆர்லப்னா ஹாலிடே ஆர் வெக்கேஷன். ஸோ அவங்க வெக்கேஷனுக்கு வந்துட்டு நீர் அப்படி இல்லைன்னா ஐலாண்டுக்கு வந்துட்டு போறதுக்கு லைக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாட் கேம் மேன் ஸ்விம்மன் அப்படின்னா அங்க வந்து அவங்க ஸ்விம்மன். இங்க வந்து மேன் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் யூவை டினோட் பண்ணும். ஸோ ஸ்விம்மன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க, டூ ஸ்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் ஐம்பைஸ் தென் ஆர்லப் கெனிசன். கெனிசன்னா அங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஹாலிடேல. ஸோ இந்த ஸ்விம்மன் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. எசிஸ்ட் நிஸ்ட் சோ வார்ம் வி ஸ்வீடன் அப்படின்னா அந்த சவுத் சைட்ல வந்துட்டு ரொம்ப வார்மா இருக்கும் ஆபர். பட் தி லேண்ட்ஷாஃப்ட் உன்சி ஸ்டாண்டர்ஸ் இன் உண்டர்ஷன். ஸோ லேண்ட்ஷாஃப்ட் அப்படின்னா அங்க வந்து லேண்ட்ஷாஃப்ட் லைக் லேண்ட்ஸ்கேப் இருக்கும். தி ஸ்டாண்டர்ட்னா பீச்சஸ் இருக்கும், அது ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிறாங்க. வெரி குட் சூப்பர். அடுத்தது Yes, ma'am. The Standardism sind beiden Deutschen sehr beliebt. Number 1 ist natürlich Berlin, die Hauptstadt, aber auch Hamburg, München, Dresden und Köln sind popular. In den Städten gibt es viel Angebot für Kultur, aber auch viel Natur in den Parks. So ist der Urlaub nicht langweilig. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேம், ஃபர்ஸ்ட் வந்து என்ன சிட்டி ட்ரிப்ஸ் வந்து இங்க வந்து பாப்புலரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அதுல வந்து நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா பெர்லின் வந்து சொல்லியிருக்காங்க மேம். பெர்லின்ல இருந்து அதை ஃபாலோ பண்ணி ஹாம்புர்கு, மியூனிஷ, ட்ரெஸ்டன் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டிஸ்ல வந்து சிட்டிஸ்க்கு வந்து நம்ம போனோம் அப்படின்னா அங்க வந்துட்டு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாம், அப்புறம் மியூசியம்லாம் நம்ம வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அதுக்கப்புறம் வந்து கான்சர்ட்ஸ் அப்புறம் பார்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். ஆனா ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க வந்து நேச்சர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால இந்த திஸ் கைண்ட் ஆஃப் வெக்கேஷன் வந்து போரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். ஆக்சுவலி எல்லாமே ஓகே, கரெக்டா இருக்கு. லாஸ்ட்ல தான் கொஞ்சம் மிஸ்டேக். சாபர் ஆஃப் ஃபீல் நேச்சுரல் இண்டியன் பார்க்ஸ் நிறைய என்ன சொல்லுது, நேச்சுரல் பார்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ தேர் உள்ள நெக்ஸ்ட் லாங் வைண்டிங் நாட் போரிங். எஸ் சரிங்களா, நாட் போரிங். எஸ் மேம். ஓகே, அடுத்தது ஜீவிதா, நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? ஜீவிதா மேம், இந்த சி பேசேஜ் படிச்சுட்டு மீனிங் சொல்ல முடியுமா? நான் அந்த அளவுக்குலாம் இன்னும் ட்ரெயின் ஆகலை மேம். எனக்கும் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் புரியாது மேம். அது கூகுளில் போட்டு தாங்க மேம் பார்ப்பேன். நான் அடுத்த கிளாஸில் படித்து சொல்கிறேங்க மேம். ஓகே ஓகே சரி ஓகே. வேற யார் ட்ரை பண்ணீங்க? காயு? எஸ் மேம். ட்ரை பண்ணுங்க. Die Berge in Deutschland sind vielleicht nicht so hoch, aber zum Wandern, Skifahren und Natur genießen sind sie perfekt. Die Deutschen fahren zum Beispiel gern nach Garmisch, Partenkirchen oder Berchtesgaden. Viel Bewegung, schöner Dörfer und gutes Essen, ein Traumurlaub. அதாவது பர்குன்னா மவுண்டைன். ஸோ ஜெர்மனில வந்துட்டு மவுண்டைன்ஸ் வந்துட்டு இருக்கும். மேபி அது வந்துட்டு ஹையாவும் இருக்கும், லைக் ரொம்ப ஹையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அது ரொம்ப அங்க வந்துட்டு ஹைக் பண்ணுவாங்க, ஸ்கை ஃபேவரன். அதுக்கப்புறம் அங்க உள்ள நேச்சர்ஸ் வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே அது பர்ஃபெக்டா இருக்கணும். தி டாய்சன் ஃபேவரன்னா அங்க வந்துட்டு கார்மிஷ், பேட்டன் கிர்ஷன், ஆர்டர், பர்ஸ்டே கேர்டன். இது ஆக்சுவலி போட்டேன் மேம், இதுக்கான டிரான்ஸ்லேட்டர் இதே தான் வந்துச்சு. ஸோ அதனால எனக்கு அது மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் நேம் கார்மிஷ் பார்டன் கிஷன், அது ஒரு இது பிளேஸ் நேம். பெட்டஸ் கார்டன், அதெல்லாம் நேம்ஸ். ஸோ அப்படின்னா அங்க டாய்சன், அதாவது ஜெர்மன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு அங்க டிராவல் பண்றதுக்கு விரும்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கார்மிஷ்
பார்டன் கிர்ஷன் அப்படி இல்லைன்னா பர்ஸ்டஸ் கேர்டன் இந்த பிளேசஸ்க்கு போக லைக் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓகே ஃபீல் பெவிகன் ஷூனர் டார்ஃபர் உன் கியூட்டர் ஸ்டேஷன் 9 ட்ராமோர்லப் ட்ராமோர்லப்னா என் ட்ரீம் ஹாலிடே. ஸோ இதில் வந்து அங்கே மூமெண்ட் அதாவது அந்த வில்லேஜ்லேருந்து அங்கே போகிறதுக்கு அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஃபுட்டு இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. ஃபீல் பெவிலியன்னா அங்கே போகிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இது சொன்னீங்க இல்லைங்களா, தி பெர்கன் டாய்ச்லாண்ட் சின் ஃபிலைஷ் நிக்ஸ் ஹாக். அது வந்து என்னென்னா மவுண்டன்ஸ் இன் ஜெர்மனி ஆர் நாட் ஸோ ஹை, ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காதான். அதனால் அது வாண்டிங் ஹைக்கிங்க்கு வந்து ரொம்ப நல்ல பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைக்கிங்க்கு ஸ்கீ ஃபாரன் நேச்சர் என்ஜாய் பண்ணுறது இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ். ஃபீல் பெவேவுங்கன்னா நிறைய நடப்பாதை நிறைய இருக்கும். ஸோ நடந்துட்டு போகலாம். பியூட்டிஃபுல் வில்லேஜஸ், போகிற வழியிலேயே நிறைய பியூட்டிஃபுல் வில்லேஜஸ், அப்புறம் குட் ஃபுட், இது எல்லாமே அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரீம் வெக்கேஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? வெரி குட், குட் ஜாப். சரி, இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு பேசேஜும் இப்போ A2ல எப்படி பண்ண போகிறோம்னா, நான் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நம்ம எது படிக்க போகிறோமோ அதை படிச்சுட்டு மீனிங்ஸோடு நீங்கள் வந்து உட்காரணும். சரிங்களா? எஸ் மேம். ஓகே மேம். எல்லாருக்குமே சொல்லு. ஜீவிதா நீங்களும் கேளுங்க. நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த புக்கு, அப்புறம் ஒகேபுலரி புக்கு கூட எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் A2. ஸோ இன்னைக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டு இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதை நீங்கள் நாளைக்கு வரும்போது ஃபுல்லாக படிச்சுட்டு மீனிங்ஸோட படிச்சுட்டு வந்து உட்காரணும். சரிங்களா? ஓகேங்க மேம். ஓகே, இது என்ன சொல்றாங்கன்னா உபர் ஐன் டெக்ஸ்ட் பெரிஸ்டன் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மார்க்கியரன் சி விஷ்டிக இன்ஃபர்மேஷன் இன் டெக்ஸ்ட், அதில் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மார்க் பண்ணுறதுக்கு வந்து W கொஷன்ஸ், இது எங்கே இருக்குது, வேர் இட் இஸ், என்னெல்லாம் பண்ணலாம், வாஸ்கன் மன் மார்க்கன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதோட ஆன்சர்ஸ் எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு பேசேஜ் வந்துடும். அதை வச்சு நீங்கள் சொல்லலாம். ஸோ இதோட வந்து உங்களுக்கு A1 போர்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். சரிங்களா? ஓகே மேம். வெரி குட் இல்ல? எஸ் மேம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம A2 பார்க்க போறோம். ஓகே, யார் A2 ஓபன் பண்ணி செக் பண்ணிருக்கீங்க? யாரெல்லாம்? என்ன மாதிரி அட்வான்ஸா இருக்கு, என்ன சாப்டர் இருக்குன்னு மட்டும் தான் பார்த்தேன். சும்மா ஜஸ்ட் செக் பண்ணீங்களா? எஸ் மேம். ஓகே, ஸோ A1ல இருக்கிற மாதிரியே A2லயே செட் ஆஃப் 12 லெசன்ஸ் இருக்கு. அந்த 12 லெசன்ஸும் நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசன் வந்து உன் வாஸ் மார்க்ஸ் டூ அண்ட் வாட் யூ டூ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அப்படியே படிச்சிடலாம். நாளைக்கு வரும்போது நம்ம என்ன அடுத்த 2 பேஜஸோ இல்லை 3 பேஜஸோ நீங்கள் ஃபுல்லாக ரெடியாக வந்துடணும். ஓகேவா? எஸ் மேம். ஓகே, படிங்க யாராச்சும். Meine Eltern sind schon Rentner und leben auf dem Land. Ich habe einen Bruder und eine Schwester. Mein Bruder ist geschieden und hat eine Tochter. Sie ist total süß. Meine Schwester hat noch keine Kinder. Ich auch nicht, aber in ein paar Jahren möchte ich gern Kinder haben. ஸோ என்ன சொல்ல வராங்க? மைனே எல்டன் அப்படின்னா Parents. பேரண்ட்ஸ். சென் ஷான் ரெண்ட்னர் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ரிட்டையர்ட்.
und leben auf dem Land and are living in the outside of the city, countryல இருக்கிறாங்க. Ich habe einen Bruder und eine Schwester. So I have a brother and a sister. Mein Bruder ist geschieden und hat eine Tochter. So அவங்க பிரதர் வந்து divorced. அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கு. Sie ist total süß. அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. Meine Schwester hat noch keine Kinder. So என்னோட சிஸ்டருக்கு இன்னும் பசங்க கிடையாது. Ich auch nicht. எனக்கு கூட இல்ல. Aber in ein paar Jahren, but in few years, möchte ich gern Kinder haben. We like to have children. ஓகேவா? அடுத்தது படிங்க. ஃபெமினா இருக்கீங்களா? Yes, ma'am. படிங்க. Nach der Schule habe ich eine Ausbildung gemacht und jetzt arbeite ich als Bankkauffrau. Ich habe nette Kollegen und meine Arbeit macht mir Spaß. Aber weil ich Studentin ich auch noch an der Uni mal sehen. ஸோ படிக்கும்போது ஒவ்வொரு வேர்டு கவனமா படிக்கணும், சரிங்களா? Yes, ஸோ ma'am. nach der Schule habe ich eine Ausbildung gemacht und jetzt ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் நான் வந்து Ausbildungனா ட்ரைனிங் போயிருந்தேன். நவ் இப்போ ஐ ஒர்க் ஆஸ் அ பேங்க் கிளர்க். Ich habe nette Kollegen und meine Arbeit macht mir Spaß. I have a nice colleagues and I enjoy my work. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்களாம். ஸோ ஆபு ஃபிலாய் ஸ்டுடியாரா இஷ். ஆனால் அதுக்கப்புறமா மேபி நான் இன்னும் கொஞ்சம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்டர் யூனி லெட் சி, பார்க்கலாம். மால் ஜெயின்னு லெட் சி. அப்புறம் என்ன பேசேஜ்? ஜீவிதா படிக்கிறீங்களா? எஸ் மேம். படிங்க. சி பேசேஜ் படிங்க. Ich treffe gern meine Freundinnen. சி மேல சில இருக்குல்ல. Meine Mutter kommt aus. Meine Mutter kommt aus Österreich und mein Vater ist in Italien geboren. Ich habe also zwei Muttersprachen und spreche Italienisch und Deutsch. Fließend. Ich habe auch Englisch und Französisch gelernt, aber Französisch spreche ich nur ein bisschen. Ein bisschen. ஒரு நிமிஷம் இருங்க. Yes, ma'am. Okay, meine Mutter kommt aus Österreich. So my mother comes from Austria. Und mein Vater ist in Italien geboren. And my father is born Italy born. Ich habe also zwei Muttersprachen. So அதனால என்ன, ரெண்டு மதர் டங்ஸ், அப்பா பேசுறது அம்மா பேசுறது ரெண்டு லாங்குவேஜஸ் தெரியும். Ich spreche Italienisch und Deutsch fließend. ஸோ ஜெர்மன் அண்ட் இட்டாலி வந்து நான் நல்லா பேசுவேன். ஃப்ளீசன்ட் அப்படின்னா ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன். Ich habe auch Englisch und Französisch gelernt. I also learned English and French. Aber Französisch spreche ich nur ein bisschen. French வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பேச முடியும் அப்படின்னா. நெக்ஸ்ட் வேற யார் படிங்க? Ich komme aus Basel und lebe jetzt in Zürich. Meine Freundin und ich haben ein Apartment im Stadtzentrum. Wir haben es zusammen renoviert. Es ist klein, aber schön. Uns gefällt das Leben in der Stadt, aber manchmal ist es auch ein bisschen laut und stressig. So ich komme aus Basel. I come from Basel and now I live in Zurich. Meine Freundin und ich haben ein Apartment in Stadtzentrum.
So myself and my girlfriend have an apartment in the city center. We haben in zusammen renoviert, so we renovated it together. So es ist klein, aber schon, it is very small but beautiful. Uns gefällt das Leben in der Stadt, aber manchmal ist es auch ein bisschen laut und stressig. ஸோ எங்களுக்கு வந்து இந்த சிட்டியில் லைஃப் பிடிச்சிருக்கு, ஆனால் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப நாய்ஸியாகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். Ich treffe dann meine Freundinnen und Freunde. Dann kochen wir zusammen oder gehen ins Restaurant. Ich mag auch gern Sport. Ich spiele Basketball und ich reite. Meine Eltern haben ein Pferd. Am Wochenende auf dem Sofa liegen und ein gutes Buch lesen. Das finde ich auch toll. So ich treffe gern meine Freundinnen und Freunde. So I like meeting my friends, male or female friends, girls and boys. Dann kochen wir zusammen oder gehen ins Restaurant. So then we'll cook together something or we'll go to the restaurant. Ich mag auch gern Sport. I'll also do sports. Ich spiele Basketball und ich reite. I play basketball and I ride in horse riding. So meine Eltern haben ein Pferd. So my parents have an horse. Pferd and a horse. Am Wochenende auf dem Sofa liegen und ein gutes Buch lesen. Das finde ich auch toll. ஸோ வீக்கெண்டில் வந்து சோஃபாவில் படுத்துட்டு ஒரு நல்ல புக்கு படிக்கிறது, அது கூட எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஓகேவா? Yes, ma'am. Okay. ஸோ வாஸ் மார்க்கண்டி பர்சன் இன் ஆஃப் டைம் ஃபோட்டோஸ் ஓ சின்சி, இதை நம்ம பார்த்தாச்சு, இப்போ படிச்சிட்டோம். இது படித்ததில் வந்து எந்த டெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜஸ் பற்றி இருக்குது, எது ப்ரொஃபஷனு, எது ஃபேமிலி, எது ஃப்ரீ டைம், எது வந்து ஓன் மார்க் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜ் எதை பற்றி இருக்கு? சிஏ பத்தி. பேசேஜ் ஃபேமிலி. ஃபேமிலி தேர்ட். செகண்ட் சி. செகண்ட் இந்த பி வந்து எதை பத்தி இருக்கு? ஒர்க் பத்தி. ஆபல். பெரூஃப். பெரூஃப். தேர்ட் ஸ்பிராஷன். ஸ்பிராக்கன் லாங்குவேஜஸ் பத்தி. அப்புறம் டி ஓகன். ஓனன் லிவிங் பத்தி. அப்புறம் கடைசியில பிரைவேட். ஓகே ஓகே. ஸோ ஜாமன்சி இது வந்து ஒரு அந்த பேசேஜ்ல வந்து ஏதாவது ஒரு தீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஸ்ப்ராக்கன்னா அதுக்கு ரிலேட்டடான என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ராக்கன்னா முட்டை ஸ்ப்ராக்க, மதர் டங், ஃப்ளீசன்ட், ஃப்ளூயன்ட், லேர்னன், லேர்னிங். பெரூஃப் அப்படின்னா என்னென்ன வேர்ட்ஸ் வரும்? ஹவுஸ் பில்டிங் வரும், பேங்க் ஆஃப் வரும், கொலிகன், ஆர்பைட், ஸ்பாஸு. சரிங்களா? அந்த மாதிரி என்னென்ன ரிலேட்டட் இருக்கோ அது நீங்கள் எல்லாமே இது பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆடியோ. Hören Sie, welche Informationen bekommen Sie über Mari? ஸோ மாரின்றவங்க பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இதில் சொல்கிறாங்க? ஃபேமிலி, ஓனன், பெரூஃப், ஃப்ரைசைட், ஸ்ப்ராக்கன், இந்த 5 டாபிக்லேயும் எதை பற்றி சொல்கிறாங்கன்றது மார்க் பண்ணும். ஸோ வெல்ஷன் புங்டன் ஜாக் சினிக்ஸ் எந்த டாப்பிக்கை பற்றி வந்து அவங்க எடுக்கவே இல்லை. நோட்டியரன்சி ஸ்டிஷ் புங்க்ட் அப்படின்னா
கீவேர்ட்ஸ் எழுதிக்கலாம். இப்போ ஃபேமிலினா ஃபேமிலியில கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, ஒன் வேர்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? எல்லாம் லைனா பேராவா எழுதணும்னு கிடையாது. Hallo, ich heiße Marie. Also meine Familie ist ziemlich groß. So, for example, family பத்தி சொல்லியிருக்காங்கல்ல, meine Family is ziemlich groß. It is quite big. அந்த ziemlich groß அப்படின்னு அந்த வெறும் groß ஆச்சும் எழுதிக்கலாம். சரிங்களா? Yes. Ich habe 3 Schwestern und einen Bruder. In meiner Freizeit will ich mich entspannen. Ich spiele Gitarre, das ist mein Hobby. Und ich liebe Bücher und lese sehr viel. Manchmal lese ich auch ein Buch auf Englisch. Ich habe auch Spanisch in der Schule gelernt, aber das habe ich alles vergessen. Ich spreche nur Deutsch und Englisch. So, என்ன டாபிக் பத்தி எல்லாம் சொன்னாங்க தெரியுமா? family, ஸ்ட்ராக்கன் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சொன்னாங்க, ஸ்ட்ராக்கன் சொன்னாங்க. இன்னொன்னு price rate பத்தி சொன்னாங்க. ஃப்ரைஸ் ஹாபிஸ். கரெக்ட். ஓகே. ஸோ அப்படின்னா எதை பத்தி சொல்லல அவங்க? Wohnen und Beruf. ஓனன் உன் பெருஃப் பத்தி எதுவுமே சொல்ல. ஸோ ஃபேமிலி பத்தி என்ன சொன்னாங்க? ziemlich groß, 3 Schwestern und eine Bruder. ஸோ 3 sisters, 1 brother. ஃப்ரைசைட்ல என்ன சொன்னாங்க? ஹாபிஸ். Liebe English und Deutsch சொன்னாங்க. அது ஸ்ட்ராக்கன். இங்கிலீஷ் und Deutsch. ஓகே. ஃப்ரைசைட்ல ஹாபிஸ். மறுபடியும் ப்ளே பண்ண கேளுங்க. Yes, ma'am. Hallo, ich heiße Marie. Also meine Familie ist ziemlich groß. Ich habe 3 Schwestern und einen Bruder. In meiner Freizeit will ich mich entspannen. Ich spiele Gitarre, das ist mein Hobby. Und ich liebe Bücher und lese sehr viel. Manchmal lese ich auch ein Buch auf Englisch. Ich habe auch Spanisch in der Schule gelernt, aber das habe ich alles vergessen. Ich spreche nur Deutsch und Englisch. ஓகே. ஹாபி பத்தி என்ன சொன்னாங்க? ஃப்ரைசைட் பத்தி ஸ்பீலன்னு சொன்னாங்க. என்ன ஸ்பீலன்? தெரியலையா? ஸ்பீலன் சொன்னாங்க மேம். ஆனா என்ன கேம் சொல்ல? ஸ்பீலன் டெரஸ் சொன்னாங்க. அந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க. என்ன? Hallo, ich heiße Marie. Also meine Familie ist ziemlich groß. Ich habe 3 Schwestern und einen Bruder. In meiner Freizeit will ich mich entspannen. ஸோ என்னோட ஃப்ரீ டைம்ல என்ஸ்பானனா ரிலாக்ஸ் ஆகுது. Ich spiele Gitarre. என்ன ப்ளே பண்றாங்க? Ich spiele Gitarre. Spiele Gitarre. ich spiele Gitarre. கிட்டாரை ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா? Yes, ma'am. Okay. ஸோ ஃபேமிலி பத்தி ziemlich groß, கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, 3 sisters and 1 brother, 3 Schwestern und einen Bruder. அப்புறம் ஃப்ரைசைட்ல வந்து entspannen und Gitarre spielen, ரிலாக்ஸ் ஆகுதும் கிட்டாரை ப்ளே பண்றது. ஸ்ட்ராக்கன்ல இங்கிலீஷ் und Deutsch. ஸ்பானிஷ் வந்து மறந்துட்டாங்க. அவங்க படிச்சாங்க. sie learned Spanish aber vergessen, மறந்துட்டாங்க. சரிங்களா? Yes, ma'am. ஓகே. இப்போ என்னன்னா
உங்க ஃபேமிலி பத்தி இப்போ இதுல என்னென்ன இருக்கு? ஃபேமிலி, ஓனன், பெரு, ஃப்ரைசைட், ஃப்ளாக்கன். இந்த 5 டாபிக் பத்தியும் நீங்க வந்து நாளைக்கு எழுதிட்டு வரணும் உங்களை பத்தி. எஸ் மேம். சரிங்களா? எனக்கு வாட்ஸ்அப்ல இந்த குரூப்ல போட்டு விட்டுடுங்க எழுதிட்டு. ஓகேவா? எஸ் மேம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா வர இந்த லெசன்ல இருக்கிற பேசேஜ் அடுத்து என்ன வருதோ அது வந்து நீங்க படிச்சுட்டு வரணும். முன்னாடியே vocabulary எல்லாம் படிச்சுட்டு வரணும் மீனிங்கோட. எஸ் மேம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பேஜஸ் படிக்கணும் எழுதுங்க. பேஜ் நம்பர் 10, 11. ஸோ ஃபுல்லாகவே படிங்க, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படிங்க, அவ்வளோதான். ஓகேவா? எஸ் மேம். Okay, ma'am.